இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இனி இரவே இராது, விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். இந்த அருமையான காலை பொழுதுல ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தினாலும் அவருடைய நன்மைகளாலும் நிரப்புவாராக. கடந்த ராத்திரி முழுவதுமாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் காத்து நிம்மதியான உறக்கத்தை கொடுத்து புதிய விடியலை காண செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் இன்றைக்கு மிகவும் அருமையான வார்த்தையினூடாக எங்களோடு பேசுகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய மக்களாகிய நாங்கள் இனி ஒளியில் நடப்போம் என்று அவர் சொல்லுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நிரந்தரமாக இருள் இருக்காது, நான் அவர்களின் ஒளியாக இருப்பேன் என்று ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிறார். காலை சூரியன் உதிக்கும் போது இருள் எப்படி ஓடி போகிறதோ அதே போல ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில வரும்போது மன இருள் நீங்கும். நாங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல. ஆண்டவருடைய சன்னதியில் இருந்தால் வழி தெரியாத இடங்களிலும் வழி திரையும், நம்பிக்கை இல்லாத இடத்திலும் நம்பிக்கை பிறக்கும், இருள் சூழ்ந்த இடங்களிலும் ஒளி தோன்றும். இன்று காலை நாங்கள் நினைக்க வேண்டியதொன்று, என் வாழ்க்கையில எந்த இருளாக இருந்தாலும் ஆண்டவர் என் ஒளியாக இருப்பார். அவர் இருக்கும்போது பயப்பட தேவையில்லை. அவர் வழிநடத்தும் போது தடுமாற தேவையில்லை என்று நினைங்க. நாங்க இன்றைக்கு இந்த நாளை தொடங்க போறோம். ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் செய்யுங்க. தகப்பனே, நீரே என் ஒளி, இன்று முழுவதும் என்னையும் என் வீட்டாரையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நடத்தும் என்று ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும். இன்று முழு நாளும் ஆண்டவர் காட்டும் ஒளியில நாங்க பயணிக்க ஆயத்தமாகுவோம். அது மட்டுமில்லாமல் தற்பொழுது இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய ஆசை நிறைவாக இருக்கட்டும். மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம ஆண்டவர் அவருடைய கரங்களில் வைத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருப்போம். ஆமேன்.